டேட்டிங் கலாச்சாரம் அதிகரிச்சுட்டே வந்தாலும் ஒரு பக்கம் எதுவுமே அமையாத சிங்கிள்ஸ் இருக்கத்தான் செய்யறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், டாப் மேட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் சீஃப் டேட்டிங் ஆபீசர் அப்படின்னு ஒரு பதவிக்கு ஓபனிங் இருக்குன்னு அறிவிச்ச விஷயம் தான் இப்ப பேசு பொருளா மாறி இருக்கு. இப்படியும் ஒரு வேலையா அப்படின்னு பல பேர் வேலை இல்லைனாலும் பெரிய வேலையில இருந்தாலும் பந்தயத்துக்கு நாங்க வரலாமா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அந்த நிறுவனம் சீஃப் டேட்டிங் ஆபீசர் பணிக்கான பட்டியலை வெளியிட்டு இருக்கு. இந்த வேலைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாவோ இல்ல MBA படிச்ச பட்டதாரியாவோ இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. அதுக்கு பதிலா நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அது என்னன்னா, காதல்ல நல்ல கை தேர்ந்த காதல் மன்னன் கண்ணனா இருக்கணுமா. அப்புறம் ஆன்லைன் டேட்டிங் கலாச்சாரத்தை பத்தி நல்லா தெரிஞ்சு அதுல நல்ல கரைச்சு குடிச்ச அனுபவம் உள்ள கை தேர்ந்த ஒருத்தரை தான் அந்த நிறுவனம் எதிர்பார்க்குது. வேலைக்கான ஜாப் ரெக்யூர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, அந்த தனித்துவமான பதவிக்கு குறைஞ்சது ஒரு காதல் முறிவு, அதாவது ஒரு பிரேக்கப் இருக்கணும். ரெண்டாவது 2 இல்ல 3 டேட்டிங் ஆப்பையாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கணும். அதோட ப்ரூஃப் எல்லாம் தேவையில்லை. ஆனா அந்த டேட்டிங் ஆப் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க என்னென்னலாம் பண்ணீங்க அப்படிங்கறத கதையை கேட்பாங்களாம். புது டேட்டிங் விதிமுறைகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் புதுசா பல விஷயங்களை உருவாக்குற ஆர்வமும் திறமையும் தைரியமும் இருக்கணும். குறைஞ்சது 2-3 டேட்டிங் ஆப்பையாவது ட்ரை பண்ணிருக்கணும். We are looking for real life experience, not cat fishing allowed. அதாவது ஏமாத்த கூடாதாமா, ரியலா என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்லணுமாமா அப்படின்னு வேலைக்கான விண்ணப்ப படிவத்துல இடம்பெற்றிருக்கு. இந்த அறிவிப்பை பார்த்த உடனே சமூக ஊடகத்துல மூக்கு வச்ச லாரிக்கு ஸ்பிரிங்க ஆட்டி விட்ட மாதிரி உற்சாகத்துல குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம பசங்க. இந்த வேலைக்கு நாங்க ரெடி அப்படின்னு அவங்க ஆர்வத்துல தாறுமாறா கமெண்ட்ல கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பதவிக்கு தகுதியான நபர் இவர் தான் அப்படின்னு நீங்க யார நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.